ஹாய் ஆல், நான் உங்கள் திவ்யா. இன்றைக்கி ப்ளவுஸ் டிசைனில் ஒரு சிம்பிளான ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுதான் கஸ்டமர் கொடுத்த 2 சாரியும். இதை ஸ்டிச் பண்ணும்போது சரியாக என்னையால் வீடியோ எடுக்க முடியல. ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமாவும் எடுக்க முடியல. அவசரமாக கொடுக்க வேண்டி இருந்துச்சு. சாரி பார்த்திங்கன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும். ஆனால் ப்ளவுஸ் ஃபோட்டோவில் வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. நேரே பார்க்கும்போது ரெண்டுமே ஒன்று போல் இருந்துச்சு. அதனால ஏதாவது கொஞ்சமாக வித்தியாசம் பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டாங்க. கஸ்டமர் கேட்ட மாதிரி பேக் நெக்கில் லைட்டாக கூம்பு வடிவமாக வர்ற மாதிரி லைனிங் துணியை கட் பண்ணி அது மேலேயே சாரியோட கலரில் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணேன். இந்த சிம்பிளாக பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணதில் எண்டில் 2 சைடுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு லைனிங்கை உள்பக்கமாக திருப்பி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு திருப்புனிங்கன்னா உங்களுக்கு திருப்புறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஃபினிஷிங் நீட்டாக வரும். அதை ஃபுல்லாக திருப்பினதுக்கப்புறமா எண்டில் 2 பக்கமுமே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும்.
ஸ்டிச் பண்ணும்போது பிசுறெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ணணும். பட்டுப்புடவை, சில்க் சாரீ, காட்டன் சாரீ, எந்த சாரியாக இருந்தாலும் அதை எவ்வளோ தூரம் நம்ம அழகாக கட்டினாலும் ப்ளவுஸ் நல்லா அழகாக இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து முழுமையடையாது. ஒரு சிம்பிளான சாரீக்கு கூட கொஞ்சம் எலிகண்ட்டான ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒர்க்குன்னா ஹெவியாக உள்ள ஹேண்ட்ஸ் ஒர்க்கு, அப்புறம் ஆரி ஒர்க்ஸு, எம்ப்ராய்டிங் ஒர்க்ஸு இந்த மாதிரி தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. சிம்பிளாக பட்டன், பைப்பிங், ரோப் இந்த மாதிரி வச்சாலே நீட்டாக இருக்கும். சிம்பிளான ப்ளவுஸ் டிசைனுக்கு வி நெக், யூ நெக், போட் நெக், பிரின்சஸ் கட் இந்த மாதிரிலாம் வச்சு அதில் லைட்டாக பைப்பிங் வச்சு தைச்சிங்கனாலே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். சிம்பிள் ப்ளவுஸ் டிசைனோட சிறப்பு என்னென்னா, மேக்ஸிமம் வந்து பிகினர்ஸ் கூட லைட்டாக தையல் தெரிஞ்சிருந்தாலே போதும், அவங்களால கண்டிப்பாக நல்ல ஒரு டிசைன் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண முடியும். இது வந்து ஒரு கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து குட்டி குட்டி பாசியை வந்து உள்ளே வச்சு அதை தனியாக ஒரு நூல் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை கிளாத்தோடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா தனியாக அது ஒரு அழகாக தெரியும். சின்ன சின்னதாக நம்ம பண்ணுற டிஃப்ரெண்ட் லுக்ஸ் தான் ப்ளவுஸை வந்து அழகாக காமிக்கும். இந்த ப்ளவுஸ் ஒர்க்கு வந்து சிம்பிளாக இருக்கிறதுனால நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் அமௌண்ட்டு கம்மியாகும். இதை வந்து ரெகுலர் யூஸ்க்கு பண்ணலாம், சிம்பிள் பார்ட்டிக்கு போட்டுக்கலாம், அதை மாதிரி காலேஜுக்கு ஏதாவது கிளாஸஸ்க்கெலாம் நீங்கள் போகிறீங்கன்னா இந்த மாதிரி வேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சிம்பிளாக டிசைன் பண்ணும்போது கலர் காம்பினேஷன் வந்து பார்த்து கரெக்டாக பண்ணணும். இதில் ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம்.
இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க பீட்ஸை இதில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் வந்து இதுக்கு சென்டரில் இருந்து 2.5 இன்ச் கேப்பில் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்கள் ப்ளவுஸ் லென்த்து எவ்வளோ வருதோ அதை பொறுத்து நீங்கள் வந்து கேப் டிஃப்ரெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து ஸ்டிச்சிங்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் லேஸ் வந்து உங்கள் ப்ளவுஸுக்கு எது சூட் ஆகுதோ அந்த மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஹேண்டுக்கும் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஐடியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். கமெண்டில் எனக்கும் சொல்லுங்கள். மேலும் இது போல் வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளவுஸ்லாம் வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.